இந்த உலகம் ஒரு வெற்றியாளனின் 9 வினாடி சாதனையை மட்டும்தான் வாய்ப்பிழந்து பார்க்கும். ஆனால் அந்த 9 வினாடிகளை உருவாக்குவதற்காக அவன் இருட்டில் சிந்திய 20 வருட வியர்வையும் இரத்தமும் யாருக்கும் தெரிவதில்லை. உசேன் போல்ட். இந்த பெயரை கேட்டவுடன் உலகமே மின்னல் வேகம் என்று கொண்டாடும். ஆனால் அவர் பிறப்பிலேயே ஒரு குறைபாடோடு பிறந்தவர் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? இது வெறும் ஓட்டப்பந்தய வீரனின் கதையல்ல, தடைகளை உடைத்தெறிந்த ஒரு சாமானியனின் காவியம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கதைப்பயணி. இன்னைக்கு நம்ம உசேன் போல்ட்டோட மறைக்கப்பட்ட வாழ்க்கை வரலாறு, இந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். ஜமைக்காவில் அடிப்படை வசதிகள் குறைவா இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்துல 1986ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21 உசேன் போல்ட் பிறக்கிறாரு. தந்தை வெல்லஸ்லி, தாய் ஜெனிஃபர். 2 பேரும் ஒரு சிறிய மளிகை கடை நடத்தி வர்றாங்க. சின்ன வயசா இருக்கும்போது உசேன் போல்ட்டுக்கு ஓட்டப்பந்தயத்தின் மீது எந்த ஒரு காதலும் கிடையாது. அவருடைய உலகம் கிரிக்கெட்டையும் கால்பந்தையும் தான் சுற்றி இருந்துச்சு. காலணிகள் கூட கிடையாது. தெருக்குல கிடக்கக்கூடிய ஆரஞ்சு பழத்தையும் வாழை மரத்தோட அடிப்பகுதியும் வச்சுதான் கிரிக்கெட் விளையாடுவாரு உசேன் போல்ட். அவரோட பள்ளி பருவத்துல கிரிக்கெட் பயிற்சியாளரா இருந்த பாஃப்லோ மெக்னில் தான் பந்தை நோக்கி ஓடும் உசேன் போல்ட்டோட மின்னல் வேகத்தை பார்த்து, நீ ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்னு முதலா திசை திருப்பியவர். எல்லாருக்கும் வறுமை மட்டும்தான் ஒரு தடையா இருக்கும். ஆனா உசேன் போல்ட்டுக்கு அவரோட உடல் அமைப்பே அவருக்கு மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு. உசேன் போல்ட் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ற நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாரு. அதாவது அவரோட முதுகெலும்பு நேரா இல்லாம எஸ் வடிவத்துல வளைஞ்சிருக்கும். ஒரு ஓட்டப்பந்தய வீரருக்கு முதுகெலும்பு மிக முக்கியம். உசேன் போல்ட்டோட முதுகெலும்பு வளைஞ்சிருக்கிறதுனால அவரோட கால்ல அடிக்கடி காயம் ஏற்படும். ஒரு நாள் கூட வலி இல்லாம உசேன் போல்ட் ஓடினதில்லை. அது மட்டுமல்ல, 6 அடி 5 அங்குலம் உயரம் இருக்கிறதுனால தொடக்கத்துல அவரால் வேகமா பாஞ்சு ஓட முடியாதுன்னு விளையாட்டு விமர்சனங்கள் எல்லாம் அவரை நிராகரிச்சிச்சு. 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற ஏதென்ஸ் ஒலிம்பிக் போட்டியில உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களுமே உசேன் போல்ட்டை தான் உற்று நோக்குனாங்க. காலில் ஏற்பட்ட தசைப்பிடிப்பின் காரணமாக முதல் சுற்றிலேயே அவர் படுதோல்வி அடைஞ்சு சுற்றை விட்டு வெளியேறினாரு. வர அவரை கொண்டாடிய அதே உலகம் இன்று அவரை பார்த்து சிரிக்குது. ஊடகங்கள் எல்லாம் அவரை நம்பகத்தன்மை இல்லாதவன், பயிற்சியில ஈடுபாடு இல்லாத சோம்பேறி என்று கடுமையாக விமர்சித்தனர். பலரும் உசேன் போல்ட்டோட விளையாட்டு வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சுன்னு எழுதிட்டாங்க. எந்த நாட்டை அவர் பெருமைப்படுத்தணும்னு நினைச்சாரோ அதே நாட்டு மக்கள் அவரை தூற்ற தொடங்கிட்டாங்க. எல்லாரும் கைவிட்ட அதே இருண்ட நேரத்துல தான் கிளென் மில்ஸ் அப்படின்ற ஒரு பயிற்சியாளர் உசேன் போல்ட் வாழ்க்கையில வர்றாரு. உசேன் போல்ட்டோட உடல் அமைப்பையும் அவரோட முதுகெலும்பு பிரச்சனையும் அவர் ஆழமா புரிஞ்சிருந்தாரு. கடுமையான ஐஸ் பாத், ஜெர்மனியில சிறப்பு மருத்துவ சிகிச்சைன்னு வலியோடு வாழவும் அந்த வலியையே உந்து சக்தியாக மாற்றவும் உசேன் போல்ட் கத்துக்கிட்டாரு. 6 அடி 5 அங்குலம் உயரம்தான் அவருக்கு தடைன்னு சொன்ன அதே உலகத்துக்கு முன்னாடி அந்த தடையையே மிகப்பெரிய பலமாக மாத்தி காட்டியவர் உசேன் போல்ட். சாதாரண வீரர்கள் 100 மீட்டர் தூரத்தை கடக்க 44 எட்டுகள் வைப்பார்கள். ஆனால் உசேன் போல்ட் தனது நீண்ட கால்களால் 41 எட்டுகளில் அந்த தூரத்தை கடக்கும் வித்தையை கற்றுக்கொண்டார். 2008ஆம் ஆண்டு பீஜிங் ஒலிம்பிக்ல 100 மீட்டருக்கான இறுதி போட்டி நடைபெறுது. துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே ஒரு மின்னல் போல சீறி பாயறாரு உசேன் போல்ட். போட்டி முடிவதற்கு 20 மீட்டருக்கு முன்பாகவே தான் வெற்றி பெற்றுவிட்டோம் அப்படின்னு உணர்ந்து தன்னோட 2 கைகளையும் விரித்து மார்க் தட்டியபடியே எல்லை கோட்டை தொடுகிறார் உசேன் போல்ட். 9.69 வினாடிகளில் உலக சாதனையை சுக்கு நூறாக்கினார் உசேன் போல்ட். 2009ஆம் ஆண்டு பெர்லின் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் 9.58 வினாடிகளில் ஓடி மனிதகுல வரலாற்றில் எவராலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அசுர சாதனையை தனது வளைந்த முதுகெலும்போடு செய்து காட்டினார் உசேன் போல்ட். தொடர்ச்சியாக 3 ஒலிம்பிக் போட்டிகளில் 2008, 2012 மற்றும் 2016களில்
தங்கம் வென்று சரித்திரம் படைத்துள்ளார் உசேன் போல்ட். உசேன் போல்ட்டின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்திலிருந்து வருகிறீர்கள், உங்கள் பின்னணி என்ன, உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கின்றன என்பது முக்கியமே இல்லை. உங்களை இந்த உலகம் உங்களுக்கு தகுதி இல்லை என்று ஒதுக்கி இருக்கலாம். உங்களின் உயரம், வறுமை, உங்களின் உடல் அமைப்பை கூட கேலி செய்திருக்கலாம். ஆனால் உங்கள் பலவீனம் எதுவோ அதை உங்கள் மிகப்பெரிய பலமாக மாற்றி காட்டும் பிடிவாதம் உங்களிடம் இருந்தால் இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியாலும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. போல்ட் ஓடியது கால்களால் அல்ல, தன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பு சாதித்து காட்ட வேண்டும் என்ற நெருப்பால். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.